மக்களே, இன்று நாம் திருக்குறள் 311ஆம் குறளை பார்க்கிறோம். இது திருக்குறளின் அறத்துப்பால் பகுதியில் உள்ள துறவறவியல் என்னும் பகுதியில் இடம்பெற்றுள்ள இன்னா செய்யாமை அதிகாரத்தின் முதல் குறள். சிறப்பீனும் செல்வம் பெறினும் பிறர்க்கின்னா செய்யாமை மாசற்றார்கோள். இந்த குறள் சொல்ல வருவது என்னவென்றால், ஒருவன் பெரிய புகழும் செல்வமும் பெற முடியும் என்றாலும் அதற்காக பிறருக்கு துன்பம் தரும் செயல்களை செய்யக்கூடாது. ஏனெனில் குற்றமற்ற நல்ல மனிதர்களின் கொள்கை பிறருக்கு துன்பம் செய்யாமல் இருப்பதே. சிலர் பணம், பதவி, புகழ் ஆகியவற்றை பெறுவதற்காக பிறருக்கு தீங்கு செய்வார்கள். ஆனால் அப்படிப்பட்ட வெற்றி உண்மையான வெற்றி அல்ல. பிறரின் கண்ணீரின் மீது கட்டப்படும் உயர்வு நிலையானதாக இருக்காது. திருவள்ளுவர் இந்த குறளில் பிறருக்கு துன்பம் செய்யாமல் வாழ்வதின் முக்கியத்துவத்தை எடுத்து கூறுகிறார். உண்மையான உயர்வு என்பது பிறரை காயப்படுத்தாமல் முன்னேறுவதில் உள்ளது. அதுதான் மாசற்ற வாழ்க்கை, அதுதான் உயர்ந்த அறம். அதனால் நாம் வாழ்க்கையில் எந்த நன்மை கிடைத்தாலும் பிறருக்கு துன்பம் தரும் செயல்களை தவிர்க்க வேண்டும். இதைத்தான் இந்த குறள் மிக அழகாக சொல்லுகிறது. சிறப்பீனும் செல்வம் பெறினும் பிறர்க்கின்னா செய்யாமை மாசற்றார்கோள். அடுத்த குறளில் மீண்டும் சந்திப்போம்.